ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களிலும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றடி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப உணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பார் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானே. அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைவினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டான் அந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்கடல் கொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவழிய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. பாடல் 48. தூடன தமத்தில் தூடன தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர் இரண்டு சக்திகள் என்றே. மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லும் ஐயா கேடர குருவே என்ன கிருபையோடருள் செய்வாரே. தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி நாஸ்தினபாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்விழி குருடாம் வண்ணம் வானிலம் திசைகள் மூடும் மலை நிசி இருள்போல் மூடும் பூன்றமாம் பிரம்மத்துக்கும் உரதுல விகாரங்கட்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அகதுல விகாரங்கட்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி இதே.
ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும்? ஆதாரம் மறையாதாகில் ஆரோபம் இலையே என்றால் ஆதாரம் சமம் விசேடம் ஆமென இரண்டு கூறாம். ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேடமாமே. ஜகமதில் இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது. மிக இது கைராம் என்னும் விசேடந்தான் மறைந்து போகும். அகம் எனும் சமானந்தன்னை அஞ்ஞானம் மறைத்திடாது. பகர் விசேடம் அதாம் ஜீவன் பரன் எனும் அதனை மூடும். கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்ச கோஷம். ஜீவனும் ஜெகத்துமாகி ஜனித்த விட்சேபம் அன்றோ. ஆவரணம் தானே பாழ் அனர்த்தம் என்றுரைத்ததேதோ. மேவரு குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய். தோற்றமாம் சக்தி தானும் துன்பமாம் பவம் ஆனாலும் ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் காணி. ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகார நிசியால் உண்டோ. மாற்றமென் உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிக கொள்ளாதே. சுளுத்தியில் பிரளயத்தில் தோற்றமாம் ஜகங்கள் மாண்டும் அழுத்திய பவம் போய் முக்தி அடைந்தவர் ஒருவர் உண்டோ. முழுத்த விட்சேபம் எல்லாம் முக்தியில் கூட்டுகிற்கும். கொழுத்த ஆவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடே. சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சக்தியும் பொய்யே என்றார். சக்தி சாதனமாய் வந்த முக்தியும் பொய்யாம் எண்ணில் மோக நித்திரை விளங்காள். நித்திரை தெளியுமா போல் நிறுவான நிலை மெய்யாமே. வரை நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பால் எய்யும். அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்ப. வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை. தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. தம்பமாம் அதுவும் கூட சவம் சுடு தடி போல் போமே. இந்த மாயையினால் ஜீவர்க்கு ஏழவஸ்தைகள் உண்டாகும். அந்த ஏழவஸ்தை தம்மை அடைவினில் மொழிய கேளாய். முந்த அஞ்ஞானம் மூடல் முளைத்த காணாத ஞானம். சந்ததம் கண்ட ஞானம் தளல் கெடல் குளிமையாதல். பிரமமாம் தனி மறந்த பேதமையே அஞ்ஞானம். பரநிலை காணோம் என்று பகர்தல் ஆவரண மூடல். நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானமாகும். கர்த்தனா ஜீவ பேதம் கழிவதே துக்கம் போதல். முத்தனா எல்லாம் செய்து முடிந்ததானந்தம் ஆமே. இது நினக்கறியும் வண்ணம் இப்படி ஒரு திருஷ்டாந்தம். புதுமையாம் கதை கேட்பத்து புருடரூர் ஆற்றில் நீந்தி உதகதீரத்தில் ஏறி ஒருவன் 9 பேர் எண்ணி அதனோடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான். அறியாத மயல ஞானம் அவன் இல்லை காணோம் என்றல். பிரியா ஆவரணம் ஆகும் பீழை கொண்டலல் விட்சேபம். நெறியாளன் தசமன் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோட்ச ஞானம். புண்ணிய பதிகன் பின்னும் பொருட 9 தன்மை
இன்னும் நீ தசமன் ஆவை என்னவே தன்னை காணல் கண்ட ஞானம் கரைதல் போவது நோய் போதல் திண்ணிய மனதில் ஐயம் தெளிதல் ஆனந்த மாமே தசபுமான் தனை கண்டார் போல் சர்க்குரு மூர்த்தியேயன் நிஜவடி வினையான் காட்ட நீர் காட்டல் வேண்டும் என்றான் சுசி பெறும் லட்சியார்த்தம் துவம் பதம் தற்பதங்கட்கு அசிபத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய் விண்ணொன்றை மகாவின் என்றும் மேகவின் என்றும் பாரில் மண் ஒன்று கடவின் என்றும் மருவிய செலவின் என்றும் என்னும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரம்மம் ஈசன் நன்னு கூடஸ்தன் ஜீவன் நான்கு சைத்தன்யம் ஆமே பூச்சிய ஈசன் சீவன் புகழ் பதம் இரண்டேனுக்கும் வாச்சிய லட்சியந்தான் மலமிலா பிரம்மம் ஆன்மா காய்ச்சிய பாலில் நெய் போல் களந்தொன்றாம் கடைந்தெடுக்கும் ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளேன் ஆச்சியம் என்ன உன்னை அறிந்து நீ பிரிந்து கொள்ளேன் பிரிவதெப்படி என்ற கால் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும் ஐம்பூத விகாரம் அன்று பெரியது விடுவது போல் உன்மூகால் எரி பிராணனும் நீ அல்லை ராஜத குணவிகாரம் கரணமானது புத்தி கர்த்தாவாம் அவை ஆன்மாவோ தரமுள இரண்டு கோஷம் சத்துவ குணவிகாரம் வரமறு துயில் ஆனந்த மயனையும் நான் என்னாவே விரவிய தம அஞ்ஞான விருத்தியின் விகாரமாமே. நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் கைவல்ய நவநீதத்தில் தன்னை வணங்கி நின்று அழுத அந்த சிஷ்யனுக்கு குருவானவர் உபதேசம் பண்ணுறாருன்னு பார்த்தோம். பலவிதமான பிராரப்தத்தால் பல கஷ்டங்களை வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி வர்றான் அந்த சிஷ்யன். அவனுக்கு குருவானவர் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்பதாலே இது உபதேசித்தேனே அப்படின்னு தன்னை அறிவது மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த உபதேசத்தை சொன்னாருன்னு பார்த்தோம். இப்போ தன்னை அறிவது அப்படின்னா என்ன? இப்போ இந்த உடலுக்கு வேறான அந்த ஆத்மஸ்வரூபமாக தன்னை அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல பிறவியிலேருந்து விடுபடணும்னா எப்படி பிறவி உண்டாயிற்று அப்படிங்கிறதுக்காக சிருஷ்டியை பார்த்தோம். சிருஷ்டிங்கிறது நமக்கு எப்படி அந்த பிரம்மத்தில் நாமரூபம் இல்லாத அந்த பிரம்மத்தில் எப்படி இந்த ஜெகத் கற்பிக்கப்பட்டிருக்கின்றது மாயையினால் அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னார். இப்போ என்னாச்சு, நமக்கு சிருஷ்டி எப்படி உண்டாயிற்றுன்னு பார்த்தோம். அத்தியாரோபம் பந்தம் எதனால? ஆரோபத்தால் பந்தமாம், அபவாதத்தால் முக்தியாம். நம்ம பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஒரு தவறான அறிவு நமக்கு உண்டாயிற்று. மாயா சக்தியின் காரணமாக நமக்கு ஒரு தவறான அறிவு உண்டாயிற்று. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஜெகத்தை பிரம்மமாக இருக்கின்ற இந்த பிரம்மம் மாயினால் நாமரூபம் கூடிய ஜெகத்தாக காட்சி அளிக்கின்றது. இப்போ இதுக்கு பந்தத்திலேருந்து விடுபடுவதற்கு என்ன உபாயம்? அபவாதத்தால் மோட்சமாம். அபவாதம்னா என்ன? அதை சரியான பார்வையில் பார்ப்பது. நரனன்று கயிறென்றால் போல், ஆளன்று தறி என்றால் போல், குறவன் சொல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளி கொண்டு புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று ஞான திறம் என்று தெளிவதே அபவாதம். இப்போ தவறான அறிவிலிருந்து நீ விடுபடுவது. இல்லாத பாம்பை நீ கயிற்றில் பார்க்குற, அதை என்ன பண்ணுறோம்? பாம்பில்லை கயிறுன்னு புரிஞ்சுக்கிடணும். அதுபோல் இல்லாத ஜெகத்து மாயையினால் இந்த பிரம்மத்தில் காட்சி அளிக்கின்றது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம உண்மையிலேயே அறிவு பார்வையின் மூலமாக என்ன பண்ணணும், நம்ம அதை புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று அப்படின்னு என்ன பண்ணுறோம், அதை அறிவினால் அதை விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். அதுதான்
மோட்சத்திற்கு உபாயம். அபவாதத்தால் மோட்சமா? மோட்சம் எதனால் உண்டாகும்? உனக்கு சரியான பார்வையினால் உண்டாகும். இப்போ இந்த மாயையில் இருக்கிற 2 சக்திகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி. விக்ஷேப சக்திங்கிறது இந்த ஜெகத்தை தோற்றுவிக்கின்றது. ஆவரண சக்தி என்ன பண்ணுது? நம்முடைய அறிவு கண்ணை மூடி விடுகின்றது. தோற்றம் என்பதை புரிய விடாமல் என்ன பண்ணிடுது அந்த ஆவரண சக்தி? அதை உண்மைன்னு நம்மளை நம்ப வைக்குது. அதனால் என்ன ஆகின்றது? நம்ம அதுக்கு ஒரு சத்தியத்துவ புத்தியை கொடுத்துடும். இப்போ இது கேள்வி கேட்டான், சிஷ்யன் கேள்வி கேட்டால், நமக்கு பிரச்சனை எதனால? தோற்றமாம் சக்தினால தானே துன்பம் அப்படின்னு கேட்கும்போது குரு சொல்கிறாரு, அது தோற்றமாம் சக்தியினால் துன்பம் ஆனாலும் அது ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலமாக இருக்கின்றது. உண்மையிலே எல்லாமே மாயா காட்சி தான், எல்லாமே மாயை தான். ஆனால் இந்த இல்லாத இந்த மாயையிலேருந்து நம்ம கடக்கிறதுக்கு, பொய்யான மாயையிலேருந்து கடக்கிறதுக்கு பொய்யான குருவும் பொய்யான சாஸ்திரமும் தேவைப்படுது. எப்படி நமக்கு கனவுல காய்ச்சல் வந்துருக்கு, டாக்டர் வரணும், கனவு டாக்டர் தான் வர முடியும். பக்கத்தில் இருக்க டாக்டரை என்ன பண்ண முடியாது? ஊசி போட முடியாது. வீட்டில் பக்கத்தில் டாக்டரே இருந்தால் கூட என்ன பண்ண முடியாது? கனவுல காய்ச்சல் அடித்தா கனவுல தான் டாக்டர் வரும். அது மாதிரி இப்போ இந்த மாய பிரபஞ்சம், இப்போ இல்லாத மாயையிலேருந்து நம்மளுக்கு விடுவிக்கிறதுக்கு இந்த மாயையை மாயையால் மாய்ப்பர் பின்னை, மாயையில் ஒரு அனுகூலமான ஒரு சக்தியும் இருக்குது. அதை என்ன பண்ணுற? அதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயையில் எப்படி இந்த பந்தத்திலேருந்து மோட்சத்துக்கு நமக்கு எப்படி வரணுங்கிறதுக்கு அந்த 7 அவஸ்தைகள் சொல்லப்படும். இந்த 10ஆம் அவன் கதை சொன்னார். 10 பேரும் முட்டாள்கள் என்ன பண்ணுறாங்க? காற்றை கடக்கும்போது ஒரு ஆள் இறந்துருச்சு, ஆளை காணோன்னு சொல்லிட்டு அழுறாங்க. அப்புறம் நெறியாளர் வரும்போது நீ தான் அந்த 10ஆம் அவன் சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு துக்கம் போயிடுச்சு. இந்த 10ஆம் அவன் எங்கே இருந்தான் இவ்வளோ நேரம்? அங்கே தான் இருந்தான். ஆனால் இருந்ததை யாருக்கும் கவனிக்கல. தன்னை விட்டுட்டு எல்லாத்தையும் எண்ணிட்டாங்க, பார்ப்பவனை விட்டுட்டு மற்றவங்க எல்லாரையும் எண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த மாயையில் 7 அவஸ்தைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். முக்கியமானது 7 அவஸ்தை திரும்ப ஒரு சொல்லி பார்த்துருவோம். பிரமமாம் தனை மறந்த பேதமையே அஜ்ஞானம். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த அஜ்ஞானம்தான் காரணம். எப்படி அந்த கயிறை பாம்பாக பார்க்குறோம், காரணம் என்ன? அஜ்ஞானம். அதுபோல் இந்த பிரம்மத்தை ஜெகத்தாக பார்க்கணும். இந்த பிரம்மம், நான் பிரம்மங்கிறது என்ன ஆயிடுச்சு? மறந்து போயிடுச்சு. எதனால? அந்த மாயா சக்தி நம்மளை என்ன பண்ணிடுச்சு? மயக்கி வச்சுருக்கு. அதனால தான் மாயான்னு சொல்கிறோம். என்ன பண்ணு? நம்மளுடைய கண்ணை, அறிவு கண்ணை மறைச்சிருச்சு. மறந்ததுனால என்ன ஆயிடுச்சு? பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஜ்ஞானம். அடுத்து பரநிலை காணோம் என்று பகர்தல் ஆவரணம். எனக்கு ஒன்றும் தெரியலையே, பிரம்மம்னு ஒன்று இல்லையே, மெய்ப்பொருள் ஒன்று இல்லையே அப்படின்னு அதை நம்மளை தப்பாக யோசிக்க வைக்குது. அப்புறம் நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். என்ன ஆயிடுச்சு? நம்மளுடைய அறிவை மறைச்சதுக்கப்புறம் நான் என்னவா நினச்சிட்றேன்? இந்த உடம்பாகவே நான் என்ன நினச்சிருக்கேன்? நான் என்ன ஜீவனாகவே நினச்சிருக்கேன். அதன் காரணமாக என்ன? எல்லா பிரச்சனையும் எனக்கு சத்தியமாக தெரியுது. இந்த உடம்புக்குரிய பிரச்சனையெல்லாம் என்னுடைய பிரச்சனையாக நான் நினச்சிருக்கேன். நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். அப்புறம் குறவன் வாக்கியம் தன்னை நெஞ்சில் குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். இப்போ இந்த மாயையிலேயே என்ன? அது ஒரு மாயா குரு வர்றார். எல்லாத்தையும் அப்படி போடணும், அப்போ தான் நமக்கு நல்லா புரியும். மாயையில் ஒரு மாய பிரபஞ்சம், இல்லாத ஒரு மாய பிரபஞ்சத்தில் ஒரு மாய கஷ்டம் நமக்கு உண்டாகுது. அதுக்கு ஒரு மாய குரு வர்றாரு. நாம ரூபம் வந்துட்டாலே என்ன ஆயிடுச்சு நமக்கு? மாயை குரு வர்றாரு. எப்படி கனவுல ஒரு டாக்டர் வர்றாரோ அது போல இது ஒரு பெரிய கனவு, அவ்வளோதான். இது ஒரு ஜாகிரத்துங்கிறது ஒரு பெரிய கனவு. அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? விஸ்வம் பஷ்யதி காரிய காரணத்தையா ஸ்வசா சம்பந்ததக சிஷ்ய ஆச்சாரிய தயா பித்ரு புத்திராதி ஆத்மனா பேததக. எல்லாமே மாயை தான். குரு சிஷ்யன், அதனால தான் ஈஸ்வரனை மாயையில் கொண்டு போட போகிறோம். எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? இந்த மாயையில் எல்லாமே மாயை தான். மேஜிக் ஷோவில் என்னது? எல்லாமே மேஜிக் தான். அது மாதிரி என்னது? இதில் எல்லாமே மாயை. அப்போது
என்னாச்சு நமக்கு? இந்த மாயையில் ஒரு குரு வர்றார். அவர் குரவன் வாக்கியம் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்சம். ஏன்னா எல்லாத்தையும் அப்படி பார்க்கணும். ஏன்னா இவ்வளோண்டு எதுக்காக சத்தியத்துவ புத்தி கொடுத்தா கூட நமக்கு என்ன ஆகும்? அது துக்கம் போகாது. எதுலையாவது ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் வந்துடக்கூடாது. அம்மாங்கிறது குருவை மாயைன்னு எப்படி சொல்கிறது? மாயதான், எல்லாம் மாயதான். பிரம்மைவ சத்தியம். இப்போ அதுக்கு தான் திடம் வேணும் நமக்கு. நமக்கு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். என் குரு, அதை எப்படி நான் மாயைன்னு சொல்லுவேன்? நான் நீயே இல்லை, அப்புறம் குரு எங்கேருந்து வர்றாரு? பரவாயில்ல. அப்போ என்ன பண்ணுறோம்? எல்லாமே மாயை. குரவன் வாக்கியம் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். அப்புறம் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்விதம் காணாதல் அபரோக்ஷ ஞானம். அப்புறம் என்னது? எல்லாம் புரியுது. இப்போ நான் மட்டும்தான் உண்மை, நான் தான் எல்லாமாக இருக்கின்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அதுதான் அபரோக்ஷ ஞானம். அதனால என்னது? துக்கம் போது ஒரே சந்தோஷம், கொண்டாட்டம். இன்ஸ்பைட் ஆஃப் துக்கம் சேர்த்து போட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்ன பண்ண போகிறோம்? நான் என்னோட பூர்ண ஸ்வரூபத்தை உணர்ந்து நான் அதில் நிலைச்சிருக்க போகிறேன். இப்போ இந்த 7 அவஸ்தைகள் நமக்கு மறக்கக்கூடாது. இப்போ இந்த 7 அவஸ்தை கதை புரியுது, எனக்கு இன்னும் அபரோக்ஷம் ஆகலையே அப்படின்னு கேட்குறேன். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? குரு என்ன சொல்கிறாரு? அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னார். தசபுமான் என்னை கண்டாற்போல் என் சர்க்குரு மூர்த்தியே என் நிஜ வடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டும். கதை நல்லா புரியுது, ஆனால் எனக்கு நான் பிரம்மங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு அதை நல்லா சொல்லி கொடுங்க அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்கிறாரு? எப்படி பாலில் உள்ளே என்ன இருக்குது? எல்லாம் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. என்ன பண்ண வேண்டியது? வெளியே எடுக்க என்ன பண்ணணும்? நம்ம மற்ற போட்டு கடைய வேண்டியது இருக்குது. அதுபோல் நீங்கிற பதத்தையும் அந்த இறைவன்கிற பதத்தையும் நீ என்ன பண்ணு? அறிவினால் விசாரம் பண்ணு. எப்படி அதை கடைஞ்சி எடுக்கும்போது என்னது? கடைஞ்சி எடுத்து என்ன பண்ணுறோம்? அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்து என்ன பண்ணுறோம்? தண்ணியில் போட்டு வைக்கிறோம். திரும்ப மோரில் போட்டால் என்ன ஆயிரும்? நாசமாக போச்சு. அதுபோல் என்ன பண்ணோம்? இப்போ பிரிக்கணும். குரு பிரித்து கொடுத்துடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும்? சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஜீவனோட என்ன பண்ணிடுவோம்? நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம். நம்ம என்ன பண்ணுறாங்க? தனியாக தூக்கி வச்சிடணும். அப்புறம் அதை என்ன பண்ணுறோம்? காய்ச்சி என்ன பண்ணுறோம்? ஆட்சியம் என்று நீ என்னை பிரித்து கொள், அறிந்து கொள்ளு. அறிவினால் என்ன பண்ணு? நீ பிரிச்சுக்கோ, நான் யார் என்பதை நீ பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியலையே, திரும்ப கேட்குறான். கதை புரிஞ்சிச்சு, என்னை எப்படி பிரிக்க தெரியல அப்படிங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? சுச்சி பெரும் லட்சியார்த்தம் துவம்பதம் தத்பதங்கட்கு அசிப்பத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மை கேளாய். அதை என்ன பண்ணணும்? நீ அந்த தத்துவமசிங்கிற அந்த மகா வாக்கியத்தில் உனக்கு நீ யாருங்கிறது நல்லா தெரியணும், இறைவன் யாருங்கிறது நல்லா தெரியணும். அதை நீ பிரித்து பார்த்தினா, லட்சியார்த்தமாக பார்த்தினா, மேலோட்டமாக வாட்சியார்த்தமாக பார்க்காம லட்சியார்த்தமாக பார்த்தினா உனக்கு புரிஞ்சிரும் அப்படிங்கிற. இப்போ திரும்ப கேட்குறான், எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல. பிரிவது எப்படி என்ற கால். அப்புறம் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அவர்? ஒரு யுக்தி பூர்வமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒரு ஆகாசம்தான் இருக்குது. இந்த ஒரு ஆகாசத்தை தான் என்ன பண்ணுறோம்? நம்ம கட்டடத்துக்குள்ளே இருக்குது, குடத்துக்குள்ளே இருக்குது, வானத்தில் இருக்கிறது என்னது? ஒரு ஆகாசம். அந்த ஒரு ஆகாசம் ஒரு உபாதிக்குள்ளே இருக்கும்போது அது வேறுபடுவது போல தெரிகின்றது. அதுபோல் இந்த சரீரத்தில் நம்ம அந்த மெய்ப்பொருள் வெளிப்படும் போது அதை நம்ம ஆத்மான்னு சொல்கிறோம். இது வெளியே இருக்கும்போது மகாகாசமாக இருக்குது. இப்போ 4 பிரம்மம், ஈசன், கூடஸ்தன், ஜீவன் 4 பேர் இருக்குது. ஆனால் உண்மையில் இருக்கிறது ஒன்று தான். ஒரு ஆகாசம்தான் எப்படி ஒரு உபாதியில் வேறு வேறாக தெரிகின்றதோ அதுபோல் எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருந்து வெளிப்படுகின்ற அந்த மெய்ப்பொருள் தத்துவம் ஒன்று தான். அது இறைவனாக இருந்தாலும் ஜீவனாக இருந்தாலும் உபாதி வேற. அது ஒரு தங்க குடம், இது ஒரு மண் குடமாக இருக்கு. இறைவனுக்கும் ஜீவனுக்கும் அந்த உபாதியில் தான் பேதம். அந்த உட்பொருள், அந்த ஆதாரமான பொருளில் பேதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிய ஈசன் சீவன் புகழ்பதம் 2 வாட்சியல் லட்சியம்தான் மலமிலா பிரம்மம் ஆன்மா. பூஜிக்க தகுந்த அந்த இறைவன்னு சொல்கிறோம்.
பூஜிக்கின்ற அந்த ஜீவன், ரெண்டு பேருக்கும் ஆதாரமான மெய்ப்பொருள் ஒன்று தான். அதை நீ என்ன பண்ணு, பிரித்து நெய்யை எப்படி பிரித்து எடுக்கிறியோ அது போல் பிரித்து எடு அப்படின்னோடனே, அது பிரிவது எப்படி பிரிக்கிறது அதுதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ மெய்ப்பொருள் பொய்ப்பொருளோட கலந்துருக்கு. ஆத்மாவும் அனாத்மாவும் எப்படி பாலுக்குள்ளே தான் வெண்ணெய் இருக்கோ நெய் இருக்கோ அதுபோல் இந்த நாமரூபத்தை ஜெகத்தில் இந்த மெய்ப்பொருள் அதுதான் இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணுறோம், நம்ம பிரிவது எப்படி என்ற எப்படி நம்ம பிரித்து புரிவது? நான் முதல்ல சொல்லும்போதே உன்னை நீ அறிவாயாகில் தான் சொன்னார். இப்போ எங்கே கொண்டு வந்துட்டார், அந்த நான்கிறதுல கொண்டு வந்துட்டார். எப்படி என்னை நான் பிரித்து கொள்வது? என்ன தசவுமான் தன்னை பத்தாமவன் என்ன பத்தாமவன் பார்த்தது மாதிரி நான் என்னுடைய நிஜ வடிவினை யான் காண நீர் காட்டல் வேண்டும் என்றான். நான் யாருங்கிறத எனக்கு எப்படி அந்த பத்தாமவன் நான் தான் புரிஞ்சுக்கிட்டானோ அதுபோல் எனக்கு நான்கிறது யாருங்கிறத நல்ல தெளிவாக எனக்கு புரிய வைங்க அப்படின்னு உடனே ஏற்கனவே சிருஷ்டியில் பார்த்தோம், நமக்கு 3 சரீரம் இருக்குங்கிறத பார்த்தோம். ஸ்தூல சரீரம், இந்த பரு உடல் இருக்குது. இந்த பரு உடலை இயக்குகின்ற இந்த நுண்ணுடல் இருக்குது. அது இந்த 2 பரு உடலும் நுண்ணுடலும் உருவாகுவதற்கு காரணமான அந்த காரண சரீரம் இருக்குதுன்னு பார்த்தோம். காரண சரீரங்கிறது அஜ்ஞானம். பிறக்கும் போதே நம்ம அஜ்ஞானத்தின் காரணமாக தான் பிறக்கிறோம். அந்த அஜ்ஞானத்தின் காரணமாக நமக்கு சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் உண்டாகின்றது. 3 சரீரம் இருக்குது, நம்ம ஏற்கனவே சிருஷ்டியில் பார்த்தோம். இப்போ அதை என்ன பண்ண போகிறார், அந்த 3 5 பிரித்து கொடுக்க போகிறார். 5 கோஷமாக பிரிக்கின்றோம். இந்த 5 என்ன பண்ணுது, உண்மையிலேயே நான் அந்த பிரம்மமாக இருக்க என்ன மறைக்கு. அதனால் அது பேர் கோஷம்னு பேர். கோஷம்னா எப்படி கத்தி என்ன பண்ணுறோம், ஒரு உரைக்குள்ளே வைக்கணும். உரைக்குள்ளே வைக்கும்போது என்ன ஆகுது, அந்த கத்தி நமக்கு தெரியல, உள்ள கத்தி இருக்குது. அதுபோல் ஆத்மாவை 5 கோஷங்கள் திரைகள் மறைக்கின்றது. என்ன அர்த்தம்னா, நான் என்ன 5 விதமாக தப்பாக நினைக்கிறேன். அதுதான் கோஷம்னா என்னது, 5 விதத்தில் நான் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படிலாம் நினைக்கிறேன், நான் என்ன உடம்பாக நினைக்கிறேன். நான் என்ன செய்கிறேன், நான் என்ன உடம்பாக நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு இந்த பசி தாகம் எல்லாம் இந்த பிராணனில் தான் நடக்கின்றது. நான் என்ன பிராணனாக நினைக்கிறேன். என் பிராணனை வாங்காதங்கிறோம், மூச்சு அடைக்குது அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன பிராணனாக நினைக்கிறேன். முதல்ல சரீரமாக நினைக்கிறேன், என்ன பிராணனாக நினைக்கிறேன். அப்புறம் என்ன மனசாக நினைக்கிறேன், நான் என்ன புத்தியாக நினைக்கிறேன். அப்புறம் நான் என்ன அனுபவிப்பவனாக நினைக்கிறேன். ஆனந்தமயங்கிறது அனுபவிப்பு, சுக துக்கத்தை அனுபவிப்பவனாக நான் நினைக்கிறேன். இதான் நம்ம எல்லாத்தையும் கோஷம்னு சொல்கிறோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 5 விதமான தவறான எண்ணம் என்கிட்ட உண்டாகின்றது. உண்மையில் இந்த 5ஐயும் பார்க்கின்ற நான் இதற்கு வேறானவனாக இருக்கின்றேன். ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்து தான் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்து தான் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கு. எதெல்லாம் அறியப்படுகின்றதோ அதெல்லாம் அனாத்மா, எதெல்லாம் என்னால் அறியப்படுகின்றதோ அதெல்லாம் அனாத்மா. இதை அறிபவன் ஆத்மா. உடல் என்னால் அறியப்படுகின்றது. தெரியுது நமக்கு, உடம்பு வேறன்னு. ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையில் என்ன பண்ணிடுறேன் நான், அப்போ நான் என்ன உடம்போடு சேர்த்து நான் அம்மா அப்படிங்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் என்ன உடம்போடு சேர்த்து, அதுக்கு பேர் தேகாத்ம புத்தின்னு பேர். அப்புறம் நான் எனக்கு பசிக்குது அப்படிங்கிறேன். அந்த பிராணனுடைய விஷயம் அதெல்லாம் பிராணன் இருக்கிறதுனால தான் என்ன, அது இந்த பசி தாகம் தூக்கம் இதெல்லாம் உடம்பில் இருக்க எல்லா இயக்கங்களும் இந்த பிராணனால் நடக்கும். அப்போ அதுக்கு பேர் பிராணாத்மான்னு பேர். நான் என்னை பிராணனோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் என்னது, என்ன நான் மனசாக நினச்சிக்கிறேன். அது பேர் கரணாத்மான்னு பேர். அதான் பார்த்துட்ருக்கோம் நம்ம, கரணாத்மா. அப்புறம் நான் என்ன புத்தியாக நினச்சிக்கிறேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, நான் இதை படிக்கணும், என்ன பண்ணுறேன், என்ன புத்தியாக நினச்சிக்கிறேன். அதுக்கு பேர் கர்த்தராத்மான்னு பேர். அப்புறம் நான் என்ன சுக துக்கத்தை அனுபவிக்கிறேங்கும் போது போக்திராத்மா. இப்போ முதல்ல என்ன சொன்னார், எப்படி பிரிக்கிறது, சூக்ஷ்மத்தை சொல்லி கொடுக்குறார், எப்படி பிரிக்கணும். பிரிவது எப்படி என்ற கால்
பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். நான் உடம்பு அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுக்காத அப்படிங்கிற. நான் இந்த உடம்பு நான் அல்ல. இந்த உடல் பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை முழுமையாக விட வேண்டும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எப்படி இது பிரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறார். தனியாக உட்காந்து நம்ம பொறுமையாக உட்காந்து நான் கஷ்டப்படுற நான் யார் அப்படின்னு சிந்திக்கணும் நமக்கு. இந்த உடம்பு கஷ்டம், இந்த உடம்பில் இருக்க கஷ்டம் என்னால் பார்க்கப்படுகின்றது. அதனால் என்னது? நான் உடல் அல்ல. அடுத்து என்ன பண்ணுறோம்? அது என்னது? ஐம்பூத விகாரம். அது பஞ்சபூதத்தினால் உண்டாகின்ற மாற்றம். அடுத்தது வெறியது ஓர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்லை. பிராணன் உன்னால் பார்க்கப்படுகின்றது. நீ அமைதியாக தியானத்தில் உட்காரும்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல என்னாகும்? உடம்பு அமைதியாக நீங்கள் உட்காரும்போது பிராணன் மூச்சு விடும். அந்த பிராணன் மேலே கீழே போயிட்டு இருக்கே. இந்த மூச்சை பார்ப்பவன் யார்? அந்த மூச்சு சில என்ன பண்ண நம்மளால் கட்டுப்படுத்த முடியும், ஸ்பீடை கூட்ட முடியும், குறைக்க முடியும் நம்மளால். அப்போ இதை பார்ப்பவன் இதற்கு வேறானவன். இப்போ இது என்னது? எரி பிராணனும் நீ அல்லை. அடுத்து என்னது? கரணமாம் மனது புத்தி கர்த்தாவாம். மனது என்னது? கரணம். கொடுத்துருக்கிற ஒரு அந்த கரணம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதுவும் நான் அல்ல, என்னால் பார்க்கப்படுகின்றது. மனம் என்னால் பார்க்கப்படுகின்றது. இந்த மனதை பார்க்கும் நான் இதற்கு வேறானவன். ஏன்னா இங்கே இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த அஞ்சையும் நீங்கள் என்ன பண்ணணும்? பிரித்தா தான் நான் யாருங்கிறத புரிஞ்சிக்க முடியும். கரணமாக மனது, மனம் என்னால் என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய மனசை நல்லா பார்க்க முடியுது. என் மனது அமைதியாக இருக்குது, என் மனது ஒரே போராட்டமாக இருக்குது, மனது சஞ்சலமாக இருக்குது. அதை பார்ப்பவன் யார்? அதுக்கு வேறானவன். மனது கரணமா. அடுத்து புத்தி. எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்கிறது யார்? தெரிவது தெரியாதது, அறிவது அறியாததை அறிபவன் யார்? அதுக்கு வேறானவன். இப்போ கரணமா மனது, புத்தி கர்த்தாவாம். அவை ஆன்மாவோ? அவெல்லாம் ஆன்மாவா? இல்லை. ஆன்மாங்கிறது பார்ப்பவன். பார்க்கப்படும் பொருள் எல்லாம் அனாத்மா. தரமுல 2 கோஷம், அவை 2ம் கோஷங்கள். அது என்னது? சத்துவகுண விகாரம். வரமறு துயில் ஆனந்தமயனையும் நான் எண்ணாதே. நம்ம அமைதியாக தூங்குறோம். தூங்கும்போது தூக்கத்தை பார்த்தவன் ஒருத்தன் இருக்கான். அந்த தூக்கத்தில் நான் சுகமாக தூங்கினேன் அப்படின்னு என்ன பண்ணுறான்? அந்த சுகத்தை பார்த்தவன். அதே மாதிரி விவகாரத்துலேயும் நம்மளுடைய சுகத்தை பார்ப்பவன் இருக்கான். தூக்கத்தில் மட்டும் கிடையாது. ஆனந்தமயங்கிறது அனுபவிக்கப்படுகின்ற ஆனந்தத்தை பார்ப்பவன். அந்த அனுபவிக்கப்படுகின்ற ஆனந்தத்தை பார்ப்பவன் அதுக்கு வேறானவனாக இருக்கின்றான். அப்போ அந்த ஆனந்தமயனும் நான் அல்ல. அது தூக்கத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம 5 விகாரங்கள் இருக்குது. அன்னமய கோஷங்கிறது பஞ்சபூத விகாரம். அடுத்து என்னது? மனோமய பிராணமய கோஷம் அப்படிங்கிறது பிராணன் ப்ளஸ் கர்மேந்திரியம். பிராணனையும் கர்மேந்திரியனும் சேரும்போது அது என்ன பண்ணுறோம்? பிராணமய கோஷம்னு சொல்கிறோம். அடுத்து மனோமய கோஷம். மனமும் இந்திரியங்களும் சேர்ந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கும் போது அதுக்கு என்னது? மனோமய கோஷம். கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம், கொஞ்சம் ஆழமாக படிக்கிறவங்க அது புரிஞ்சிக்கலாம். அப்புறம் அடுத்து விஞ்ஞானமய கோஷங்கிறது என்னது? புத்தி ப்ளஸ் ஞானேந்திரியம் சேரும்போது அதை விஞ்ஞானமய கோஷம்னு சொல்கிறோம். ஆனந்தமய கோஷங்கிறது நம்ம அனுபவிக்கின்ற ஆனந்தம் ப்ளஸ் அஜ்ஞானம். நம்ம தூங்கும்போது என்ன சொல்கிறோம்? நான் சுகமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன், முழிச்சுட்டு சொல்கிறேன் நான். அப்போ அந்த சமயத்தில் நான் அஜ்ஞானத்தோட என் மனமெல்லாம் ஒடுங்கி இருக்கு. இப்போ இந்த 5க்கும் வேறானவனாக நான் இருக்கின்றேன். இப்போ என்ன பண்ணுறோம்? நேத்தின்னு என்ன பண்ணுறோம் சம்ஸ்கிருதத்தில்? ந இத்தி. நான் உடல் அல்ல, நான் மனமல்ல, நான் பிராணன் அல்ல. எல்லாம் என்ன பண்ணுறோம்? 5 கோஷத்தையும் நீக்கணும். சாதாரண விவகாரம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறேன்? நான் கருப்பாக இருக்கேன், நான் குட்டையாக இருக்கேன், நான் துக்கத்தில் இருக்கேன், நான் பசியாக இருக்கேன், நான் அறிவாளியாக இருக்கேன், நான் முட்டாளாக இருக்கேன், நான்
அம்மாவாக இருக்கேன், நான் மனைவியாக இருக்கேன், நான் மகளாக இருக்கேன். இதில் 2 மட்டும் மாறாமல் இருக்கு. நானும் இருக்கேன், நானும் இருக்கேன். மற்ற எல்லாம் என்ன ஆகிட்டே இருக்கு? மாறிக்கிட்டே இருக்கு. நான் இதுவாக இருக்கேன், அதுவாக இருக்கேன். எல்லாத்துக்கும் இடையில என்ன இருக்கு? அந்த நான் இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் துக்கத்தில் இருக்கேன், நான் கோபமாக இருக்கேன். இன்னொன்னா என்ன சொல்கிறோம்? நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த நடுவில் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுரு, அந்த நானை மட்டும் பிடிச்சிக்கோ. அதுதான் என்னவா இருக்கு? மாறாமல் இருக்கின்றது. அந்த நானை நீ அறிய வேண்டும். இப்போ அதுக்கு தான் உபாயம் சொல்லிக்கணும். இப்போ நம்ம அடுத்து இப்போ இதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லியாச்சு. இல்லைன்னா அப்போ நான் என்னவாத்தே இருக்கேன்? ஏன்னா நமக்கு நான் இன்னாருடைய மகா, இன்னாருடைய மருமகா, இன்னாருடைய இப்படி என்ன பண்ணுறோம், உடன் பிறந்தவா, இப்படி நமக்கு ஒரு பயோடேட்டா இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப். உண்மையில் இருக்கிற ஒரு ஆள் தான். அந்த ஒரு ஆளுக்கு எத்தனை உறவுகள் வந்துருக்கு நமக்கு. அதுபோல் இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் இந்த ரீசைக்கிள் பின்னில் போட்டு என்ன பண்ணுறோம்? ஒரே டெலீட் பண்ணுறோம் பற்றி. அது மாதிரி என்ன பண்ணணும்? நான் என்னவாலாம் என்ன நினச்சிருக்கணும் அதெல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இப்போ டெலீட் பண்ணணும். சாதாரண ஒரு ஜடமான ஒரு ஃபோனு, இதில் எல்லோரும் ஒரு 200-300 ஃபோட்டோ வச்சுருக்கோம். ஒரு தடவை ஒரு ஃபோட்டோவை உள்ளே ஏற்றிட்டோம்னா அதை என்ன பண்ணுறதுக்கு ஒன்றொன்னையாக டெலீட் பண்ண வேண்டியது இருக்கா இல்லையா? அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோம்? நான் இப்படி ஆகும், நான் இன்னாராகும், நான் எனக்கு இப்படி ஆகும்னு என்ன பண்ணுறோம்? நிறைய உள்ள மண்டையில் என்ன இருக்குது? நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நம்மளை பற்றின எப்படி இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, ஃபோட்டோ எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் ஒன்றொன்னையாக எம்டி ரீசைக்கிள் பின் என்ன பண்ணியிருக்கு? டெலீட் பண்ணணும் நம்ம. இப்போ சாஸ்திரம் அதுதான் சொல்லுது, எப்படி அந்த நானை நீ புரிஞ்சிக்கிறது. இப்போ இதெல்லாம் இல்லைன்னு என்ன பண்ணிட்டோம்? நீக்கினதுக்கப்புறம் அப்போ நான் யார் தான் அப்படிங்கிறதுக்கு அடுத்த பாட்டில் முக்கியமான பாட்டு 69 எடுங்கக்கா. சத்தொடு சித்தானந்தம் சமம் தீரம் சாட்சி ஏகம் நித்திய வியாபி ஆன்மா நீ அதுவா அறிந்து பொத்தொடு சடதுக்காதி பொருந்து பேதங்களான குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய். சத்தொடு சித்தானந்தம் சமம் தீரம் சாட்சி ஏகம் நித்திய வியாபி ஆன்மா நீ அதுவா அறிந்து பொத்தொடு சடதுக்காதி பொருந்து பேதங்களான குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய். இப்போ இதெல்லாம் நான் அல்ல அப்படின்னு தள்ளியாச்சு. இப்போ நான் யார், என்னுடைய ஸ்வரூபந்தான் என்ன அப்படிங்கிறதுக்கு நிறையா லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பேர் ஆத்ம லட்சணங்கள்னு சொல்லுவோம். எப்படி எனக்கு இன்னாருடைய மகா, இன்னாருடைய பேத்தி, இன்னாருடைய கொள்ளு பேத்தி, இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய மருமகள், இன்னாருடைய இப்படி போகிறோம் இல்லையா, அம்மா இன்னாருடைய, அது மாதிரி இந்த ஆத்மாவிற்கு நிறைய லட்சணம். ஒரு ஆளுக்கு எத்தனை பயோடேட்டா கொடுக்குறோம், அது மாதிரி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் அந்த மெய்ப்பொருளுடைய லட்சணங்களை சொல்லுது. பேர் ஸ்வரூப லட்சணம்னு பேர். சத்தோடு சித்து ஆனந்தம் சமம் திரம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா. இத்தனை பதங்கள் இருக்கு. நீ அதுவாக அறிந்து, இப்போ உன்னை நீ இது வரைக்கும் இந்த உடம்போட மனசோட இப்படி சேர்ந்துட்டு உன் பயோடேட்டா கூடவே சேர்ந்துட்டு இருந்த. இப்போ நீ உன்னை அதுவாக அறிய வேண்டும். எதுவாக அறிய வேண்டும்? சத்து, சித்து, ஆனந்தம், சமம், திரம், சாட்சி, ஏகம், நித்தியம், வியாபி, ஆன்மா அப்படின்னு சில பதங்கள் சொல்லப்படும். இந்த ஒரு பதமும் நமக்கு நல்லா புரியும். இப்போ உண்மையில் நான் யார்? இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமான
இந்த பஞ்ச கோஷத்திற்கு ஆதாரமான மெய்ப்பொருளாக நான் இருக்கின்றேங்கிறத பார்த்தோம். சத்துன்னா என்ன அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்கிறோம், தூய இருப்பு அப்படின்னு சொல்கிறோம். மெய்ப்பொருள் தூய இருப்பாக இருக்கின்றது. இருப்பு அப்படின்னா எல்லாவற்றிற்கும் இடம் கொடுத்து கொண்டு இருப்பது எதுவோ அதுவே தூய இருப்பு. இருப்பவைகள் எல்லாம் எதில் இருக்கின்றதோ அதுவே தூய இருப்பு. நம்ம பார்க்குறோம் மெய்ப்பொருள் சர்வ வியாபியாக இருக்கின்றதுன்னு பார்க்குறோம். அது இல்லாத இடமே இல்லை. இப்போ எப்படி ஒரு டிவி ஸ்க்ரீன் இருக்குது, அந்த டிவி ஸ்க்ரீனில் நிறைய படங்கள் வந்து 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 எல்லாத்துக்கும் ஆதாரமாக என்ன இருக்குது, அந்த ஸ்க்ரீன் தான் இருக்குது. அதுபோல் இந்த தூய இருப்பானது எல்லாவற்றிற்கும் ஆதாரமானதாக இருக்கின்றது. பிரகலாதன் கதையில் பார்ப்போம், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். தூணும் துரும்பும் எதில் இருக்குது, தூணும் துரும்பும் எதில் இருக்கோ அதுதான் மெய்ப்பொருள். எல்லாமே அதில் தான் இருக்குது. அப்போ அது இல்லாத இடமே இல்லை. சத்துன்னு சொல்லும்போது எது 3 காலத்திலும் இருக்கின்றதோ அது சத்து அப்படின்னு சொல்லுது. எது 3 காலத்திலும் இருக்கின்றதோ, இப்போ அந்த பஞ்ச கோஷங்கள் பார்க்குறோம். இந்த உடம்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பிறந்தது. சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்ட இட்லி தோசை எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்புறம் என்ன ஆயிரும், கொஞ்ச நாள் தான் போயே போச்சு. ஒரு கதை சொல்லுவாங்க, திடீர்னு வந்து இதில் கைலாசத்தில் திடீர்னு சத்தம் கேட்டுச்சான், வந்து டொம்முன்னு சத்தம் கேட்டுச்சான். என்ன, ராவணன் பிறந்திருக்கான் அப்படின்னாங்க. இன்னொரு சத்தம், கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சத்தம் கேட்டு, ராவணன் இறந்துட்டான் அப்படின்னா. அவ்வளோதான், க்ஷண நேரம்தான். நம்ம நினைக்கிறோம், நம்ம கனவு வாங்குகிறோம், எவ்வளோ நேரம் பெருசாக கனவு, ரொம்ப நேரம் கனவு போயிட்டே இருக்குது. முடிச்சு பார்த்தா 2 நிமிஷம் கூட ஆயிருந்திருக்காது. ஒரு கொஞ்ச நேரம் தூக்குற ஒரு குட்டி தூக்கத்தில் ஒரு பெரிய கனவு வந்திருக்கும், எத்தனையோ வருஷத்தோட இதுன்னு. அது மாதிரி இது வந்து வந்து போகிற விஷயம். இப்போ சத்து என்பது எல்லா காலத்திலும் ஆதாரமாக இருக்கின்றது. இதில் பார்க்கணும், பகவத்கீதையில் பார்க்குறோம், இடையில தான் வந்து போயிருக்கோம். நம்ம இந்த சரீரமெல்லாம் இடையில் தோன்றியது. அவ்யக்தானி பூத்தானி வெக்த மத்தியானி பாரத, இடையில தான் கொஞ்சம் வெளிப்பட்டிருக்கு. இப்போ இந்த சத்து என்பது 3 காலத்திலும் இருப்பது எதுவோ அது சத்து. எது அழியாமல் இருக்கின்றதோ அது சத்து. இந்த உடம்பு, மனசு, புத்தி இதெல்லாம் என்ன, இது மாற்றங்களுக்கு உரியது, அது நிலையானது அல்ல, 3 காலமும் இருப்பது அல்ல. இப்போ நான் யார், இந்த நிலையான அந்த மெய்ப்பொருள், எல்லாவற்றிற்கும் ஆதாரமான அந்த மெய்ப்பொருள். அடுத்தது என்னது, சித்து. சித்துனா இதை இயக்குகின்ற ஒரு சேத்தன தத்துவம். ஒரு ஜடத்தினால என்ன பண்ண முடியாது, எந்த செயலுமே பண்ண முடியாது. அதுக்கு அந்த மெய்ப்பொருள் எப்படிப்பட்டதாக இருக்குது, நான் உண்மையிலே நான் சேத்தன தத்துவமாக இருக்கின்றேன். அதான் நம்ம சித்து, எல்லாவற்றையும் அறிபவனாக இருக்கின்றேன். சித்துனா அறிவு, எல்லாவற்றையும் அறியும் சக்தி என்னுடன் இருக்கின்ற மெய்ப்பொருள் சித்தாக இருக்கின்றது. அது ஜடம் அல்ல, அதாவது தூய அறிவுன்னு சொல்லுவோம். தூய இருப்பு, தூய அறிவு, தூய ஆனந்தம். முதல்ல கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் திரும்ப திரும்ப கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கும். இப்போ உண்மையில் 3 காலத்திலும் அழியாதவனாக நான் இருக்கின்றேன், எல்லாவற்றையும் அறிபவனாக இருக்கின்றேன், 3வது ஆனந்தமாக இருக்கின்றேன். உண்மையில் என்னுடைய சொரூபம், ஆத்மாவுடைய சொரூபம் என்னென்னா ஆனந்த சொரூபம். தூக்கத்தில் இருக்கும், எதுவுமே இல்லை, ஆனால் என்ன இருக்குது, நம்மளுடைய ஆனந்தம் அங்கே வெளிப்படுகின்றது. ஆனந்தம் நமக்கு வெளிப்படுகின்றது. இப்போ நம்ம எல்லாட்டையும் கேட்போம், உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவங்க அம்மான்னு சொல்லுவாங்க. வந்து ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவோம், யாரை ரொம்ப பிடிக்கணும், ஒவ்வொருத்தரும் எனக்கு என் மகனை பிடிக்கும், எனக்கு என்னோடய ஹஸ்பண்டை பிடிக்கும், எனக்கு இவங்களை பிடிக்கும், அவங்கள பிடிக்கும். சாஸ்திரம் என்ன சொல்லுது, உண்மையிலேயே உனக்கு யாரை பிடிக்கும்னா அவரவருக்கு அவரைத்தான் பிடிக்கும். ஆமாம், அதெல்லாம் மற்றதெல்லாம் பொய். எனக்கு இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்குங்கிறதெல்லாம் பொய். எவ்வளோ நாளைக்கு அவங்க நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்களோ அவ்வளோ நாளைக்கு தான் அவங்கள நமக்கு பிடிக்கும். எவ்வளோ பிடிச்சவங்களாக இருந்தாலும்
நமக்கு பிடிக்காததை ஒன்று செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு அவங்கள பிடிக்காமல் போயிடும். இப்போ உண்மையிலே நமக்கு யாரை பிடிக்கும்? என்னத்தான் பிடிக்கும். நம்மளை வெறுக்க முடியாது. என்னத்தான் பிடிக்கும். என்னை எதனால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, எங்கே சுகம் இருக்கோ அந்த சுகம்தான் உனக்கு பிடிக்கும். உண்மையிலேயே நீ சுகஸ்வரூபம், அதனால தான் உனக்கு பிடிக்குது. உண்மையிலேயே நான் ஆனந்த ஸ்வரூபம், அதனால தான் உனக்கு உண்மையில பிரியம் இருக்கின்றதுன்னு ரொம்ப ஆழமான விஷயங்கள் இருக்குது. இப்போ உண்மையிலேயே நான் ஆனந்த ஸ்வரூபம், எந்த பொருளுமே இல்லாமல் என்னால் சுகமாக, என்னுடைய சுகங்கிறது என்னுடைய நேச்சர் அப்படிங்கிறது சாஸ்திரம். நீ அந்த சுகத்தை வெளியே தேடி தேடி ஓடி ஓடி போய் தேடுற, அது ஒரு நாள் கிடைக்க மாட்டேங்குது. உன்னுடைய ஸ்வரூபமே ஆனந்தம். சத்தாக இருக்கின்றேன் நான், 3 காலத்திலும் மாறாதவனாக இருக்கின்றேன். நான் குழந்தையாக இருந்தேன், நான் குமரியாக இருந்தேன், நான் வயோதிகமாக இருக்கின்றேன். அந்த நான்கிறது என்னவா இருக்கு? மாறாமல் இருக்கு. இப்போ இறந்ததுக்கு அப்புறமும், இந்த சரீரம் இறந்ததுக்கு அப்புறமும் அது என்ன ஆகின்றது? அது அழியாமல் இருக்கின்றது. அதான் சத்துன்னு நம்ம சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் இருப்பாக இருக்கின்றது, எல்லாவற்றையும் அறிபவனாக இருக்கின்றது, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்றது. அடுத்தது சமம். அந்த மெய்ப்பொருள், அந்த ஆத்ம தத்துவம் எல்லாவற்றிலும் சமமாக இருக்கின்றது, வேறுபாடு அற்றதாக இருக்கின்றது. ஸ்திரம். ஸ்திரம்னா என்னது? நிலையானதாக இருக்கின்றது. அதுதான் எல்லாவற்றிலும் நிலையானதாக இருக்கின்றது. அடுத்து சாட்சி. சாட்சினா எல்லாவற்றையும் பார்ப்பவனாக அதுதான் இருக்கின்றது. இந்த 5 கோஷங்கள் இருக்குது, இந்த 5 கோஷங்களையும் பார்ப்பவனாக அது இருக்கின்றது. இது சாட்சியாக இருக்கின்றது. மற்ற எல்லாம் சாட்சியம்னு சொல்கிறோம், அது சாட்சியாக இருக்கின்றது. அடுத்தது ஏக்கம். இந்த ஆத்மா, நம்ம அத்வைத சம்பிரதாயத்தில் ஆத்மா ஏக்கம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆத்மா கிடையாது. மற்ற மதத்துலலாம் ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்கிறது கிடையாது. சூக்ஷ்ம சரீரம் தான் எல்லாருக்கும் தனி. ஆத்மா எப்படி ஒரு ஆகாசம்தான் இருக்கோ, அந்த ஒரு ஆகாசம் ஒரு குடத்துக்குள்ளே, ஒரு டம்ளருக்குள்ளே, ஒரு சட்டிக்குள்ளே, ஒரு நாளிக்குள்ளே இருக்கும்போது நிறைய ஆகாசமாக அது பின்னப்பட்டு தெரிவது போல இருக்குது. ஆனால் இருக்கிறது என்னது? ஒரு ஆகாசம். அந்த நான் ஏக்கம். சத்தோடு சித்து, ஆனந்தம், சமம், திரம், சாட்சி, ஏகம், நித்தியம். நித்தியம்னா என்னது? 3 காலத்திலும் அழியாததாக இருக்கின்றது, அதுக்கு மரணம் கிடையாது. வியாபி. வியாபினா சர்வ வியாபியாக இருக்கின்றது அந்த ஆன்மா. நீ அதுவாக அறிந்து, இப்போ நீ பிரிச்சுட்ட, என்ன பண்ணுற? நீ உடல் இல்லை, பிராணன் இல்லை, மனம் இல்லை, புத்தி இல்லை, இதை அனுபவிப்பவன் இல்லைன்னு பிரித்ததுக்கப்புறம் உன்னை நீ எப்படி புரிஞ்சுக்கிடணும்னு சொல்கிறார் குரு, சொல்லி கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் வேறானவனாக நீ இருக்கின்றாய். நான் என்ன செய்யணும்? அதை மாற்றிப்போ. ஆன்மா நீ அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும்? நம்ம மாற்ற வேண்டிய இடம். அந்த நான் நம்ம இவ்வளோ நாள் இந்த உடம்பையும் மனசையும் இந்த பஞ்ச கோஷத்தையே நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் யார்? நான் சத்து, நான் சித்து, நான் ஆனந்தம், நான் சமம், நான் திரம், நான் சாட்சி, நான் ஏகம், நான் நித்தியம், நான் சர்வ வியாபி என்று அதுவாக அறிந்து பொத்தொடு ஜடம் துக்காதி. இப்போ ஏற்கனவே இந்த பதங்கள்லாம் கொடுத்தார் இல்லையா, அதுக்கு எதிர்ப்பதத்தை போடுங்கிறார். அது என்னது? சத்து. இது பொத்துங்கிறார். சத்து, பொத்து. பொத்துன்னா என்னது? இல்லாதது, உண்மை இல்லாதது. சத்துக்கு எதிர்ப்பதம் பொத்து. அடுத்தது சித்துக்கு எதிர்ப்படம் ஜடம். உண்மையில் இந்த உடல் ஜடமானது, மனம் ஜடமானது. இந்த ஆத்மா இல்லை அப்படின்னா, இந்த கரண்ட் இல்லைன்னா ஃபேன் ஓடாது, அது என்னது? வெறும் ஜடம். இப்போ அதுபோல் இந்த ஆத்மா இல்லை அப்படின்னா என்ன? அது இந்த உடம்பு மனசு இயங்காது, அது வெறும் ஜடம். துக்கம். இந்த உடல் மனசுனால என்னது? எப்போ பார்த்தாலும் மாறி மாறி துக்ககரமானது, துக்கத்தை அனுபவிப்பது.
ஆனால் ஆத்மாவுக்கு என்ன கிடையாது, எந்த விதமான மாறுதலும் இல்லை, அதுக்கு எந்த விதமான துக்கமும் இல்லை. அதனால தான் சதா ஆனந்தகன்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், நீ இதிலிருந்து இதை நீ பிரிச்சுக்கோங்கிறாரு. ஆத்மாவிலிருந்து அனாத்மாவை பிரித்து போட்டு, அப்படி பாலில் இருக்கிற அந்த நெய்யை நீ எடுத்து பிரிக்கிறியோ என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு மத்தை போட்டு கடைகிறோம். அதுபோல் நீ என்ன பண்ணு, உன்னுடைய அறிவினால் கடைந்து எடுக்கணும். அறிவினால் பிரிந்து கொள்ள ஏற்கனவே சொல்லியிருக்காரு. உன்னுடைய அறிவினால் என்ன பண்ணு, இதெல்லாம் நான் அல்ல, ஏன்னா உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. இப்போ இதுதான் நமக்கு சூக்ஷ்மம். எங்கே நமக்கு முழுமையான நிம்மதியை நம்ம எங்கே தேட போகிறோம், இந்த நானை மாற்றி அமைக்கிறதன் மூலமாக நமக்கு அந்த முழுமையான நிறைவை நம்ம எடுத்துக்க போகிறோம். பொத்தொடு சட துக்காதி பொருந்து பேதங்களான குத்திர பஞ்சகோஷ குகை விட்டு வெளியில் ஆவா. என்ன பண்ணியிருக்க நீ, இந்த பட்டுப்புழு என்ன பண்ணுமா, தன்னை சுற்றி ஒரு இதை கெட்டிக்கிடுமா, கூடு கெட்டிட்டு என்ன பண்ணுமா, அதுக்கு ஓட்ட வைக்க மறந்து போயிடும். அது ஓட்ட வைக்காமல் என்ன பண்ணுமா, உள்ளே இருந்து செத்து போயிடும். அது போல் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த 5 கோஷத்துக்குள்ளே மாட்டிட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 5 கோஷத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ட்ரபிள் பண்ணிகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக இதில் என்ன இருக்கும், ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது அதனுடைய நேச்சர், அனாத்மாவுடைய நேச்சர். இப்போ இதிலேருந்து வெளிவரணும். என்னென்னா, இந்த குகை விட்டு நீ வெளியில் ஆவாய் அப்படிங்கிறார். இந்த குகைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட, யோசிச்சு பார்க்கணும். ஒரு குகையில் தனியாக எங்கிட்டோ போயிட்டோம், காட்டுக்குள்ளே போயிட்டோம், ஒரு பெரிய குகைக்குள்ளே போயிட்டு யாரோ மூடி வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும், உள்ளே கடந்து சாக வேண்டியது. அதுபோல் என்ன பண்ணுறோம், இந்த 5 கோஷங்கிற குகைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். புரியணும் நல்லா. அதனால் மாட்டிக்கிட்டு அது ஒரு கோஷமும் என்ன கொடுக்குது, ஒரு ட்ரபிள் கொடுக்குது. இதில் என்னென்னா, அப்பப்போ சுகமும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் நமக்கு. அதில் என்ன பண்ணிடும், நம்ம கொஞ்சோண்டு சுகம் வந்தோடனே அது வந்து எப்போவுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு மாயையில் நம்ம இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், அதையே தேடி 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 ஓடுவோம். இதில் இப்போ ஒரு மாயோட என்ன இது என்னென்னா, நம்ம கஷ்டத்தை மறந்துடுவோமா. கஷ்டத்தை மறந்துடுவோன்னா என்னது, ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அது உடம்புக்கு ஒத்துட்ருக்காது, அதனால் கஷ்டப்பட்டிருப்போம். சுகர் சாப்பிட்டு சுகர் கூடி அதனால் தொந்தரவு வந்திருக்கோம். ஆனால் என்ன பண்ணுவோம், திரும்ப அந்த பட்ட கஷ்டம் ஞாபகம் இருந்தாலும் திரும்பவும் போய் சாப்பிடுவோம். அடிக்கும். அதுதான் அந்த மாயை. ஏன்னா அந்த சுகத்தோட லேஷம் வந்து அது என்றைக்கோ ஒரு சுகத்தை கொடுத்துருக்கு இல்லையா, அந்த சுகத்தோட பலம் வந்து அதிகமாக இருக்குது நமக்கு. அந்த அதனால பட்ட கஷ்டத்தோட பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணும், தப்பான ஒரு இதுக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு. குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய். இந்த 5 விதமான அந்த கோஷங்கள் குத்திர பஞ்ச கோஷம்னு கொடுத்துருக்கு. குத்திரம்னா வஞ்சனை செய்யக்கூடிய, ஆக்சுவலாக இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சுத்ரம்னு பேர். சுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம்னு படிக்கிறோம் இல்லையா, கீழான தன்மை உடைய, வஞ்சனை செய்யக்கூடிய இந்த 5 கோஷ குகை. இந்த 5 கோஷம் என்ன பண்ணுது, உன்னை போட்டு அமுக்கி வச்சிருக்கு. அதை விட்டு வெளியில் ஆவாய். இதை விட்டுட்டு நீ தப்பிச்சு வந்துருங்கிற. எப்படி தப்பிச்சு வர முடியும், அறிவினால். எப்போல்லாம் இது வந்து ஒரு என்ன சொல்லுவோம், நமக்கு வந்து சேர்க்க சரியில்லை, அவன் நல்லவன் தான் வந்து சேர்க்க சரியில்லை, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த 5ஓட நம்மளை சேர்த்துக்கிறோம். காலுக்கு உதவாத செருப்பை கலட்டி போட்டுருந்தாங்க. அதுபோல் என்ன பண்ணி இது வந்து இந்த 5 கோஷம் என்ன பண்ணும், எப்போ பார்த்தாலும் உனக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த உடலோட நீ உன்னை நினச்சிக்கிட்ட அப்படின்னா எல்லா உறவுகளும் அட்டாச் ஆயிரும். உடம்புன்னு நினச்சாலே எல்லா உறவும் அட்டாச் ஆயிரும். உறவுன்னு வந்தாலே எல்லா பிரச்சனையும் அட்டாச் ஆயிரும். இப்போ என்ன பண்ணு, முதல்ல இந்த தேகம் நான் அல்ல அப்படின்னு அதை முதல்ல என்ன பண்ணு, ஒன்னொன்னையாக கலட்டி போடு. அதுக்காகத்தான் தேகம் நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும். மெயின் அதுக்கு அவ்வளோ வார்த்தை கொடுத்துருக்காரு. இந்த பிராணனை கொள்ளல் வேண்டும், மனதினை கொள்ளல் வேண்டும்னு கொடுக்கல அவர். ஏன்னா இந்த தேகம் நான்கிற புத்தி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் தேகம்னு எண்ணம் வந்துட்டாலே என்ன ஆயிரும், எல்லா உறவுகளும் வந்து நம்மளால் நமக்கு வந்து சேர்ந்து விடும்.
இப்போ குத்திர பஞ்சகோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய். எப்படி வெளியில் வர முடியும்? அறிவினால் இதிலிருந்து என்ன பண்ணு, இவையெல்லாம் நான் அல்ல, பிரிவது எப்படி என்ற கால் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், எப்பெல்லாம் நமக்கு இதோட சேர்த்துக்கிறோமோ, நம்ம எப்பெல்லாம் கஷ்டப்படுறோமோ, அமைதியாக உட்காந்து பார்த்தா இந்த 5குள்ளே எதுக்குள்ளேயாவது நம்ம சேர்த்து வச்சுருப்போம். இந்த நான்கிறத இந்த 5ல் எதோடையாவது சேர்த்துருப்போம். இப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணு, இப்போ கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை பார்க்கும் நான் இதற்கு வேறானவன். என்ன பண்ணு, அதை கலட்டிட்டு. உடல்னால கஷ்டம், எந்த கோஷத்தில் உனக்கு கஷ்டம் இருக்கோ அந்த கோஷம் என்னால் பார்க்கப்படுகின்றது. இந்த பார்க்கும் நான் இதற்கு வேறானவன் அப்படின்னு என்ன பண்ணு, நீ அதுவா அறிந்து. இந்த ஏதாவது ஒரு இந்த லட்சணம் இருக்கு இல்லையா, சத்து சித்து ஆனந்தம் சமம் திறம், இதை எதோடையாவது நீ சேர்த்துக்கோ. ஏன்னா உன்னுடைய பயோடேட்டா கூட தானே சேர்த்துக்கிற. நீ உன்னை அம்மா ஏதாவது ஒரு உறவோட சேர்த்துட்டு கஷ்டப்படுற. நீ என்ன பண்ணு, இந்த லட்சணத்தோட உன்னை நீ சேர்த்துக்கிட்டு உன்னை நீ அதுவாக அறிந்து பஞ்சகோஷ குகை விட்டு வெளியில் ஆவா. இதை விட்டுட்டு நீ வெளியில் வரணும் அப்படின்னு உடனே அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. எல்லாம் போயிடுச்சே, போனதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியலையே, ஒரு சூன்யந்தான் இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு சிஷ்யன் கேட்குறான். அடுத்த பாட்டு படிப்போம் நம்ம. கோஷமும் விட்டப்பால் பார்க்கின்ற பொழுது பாலே விஞ்சிய அது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன். அஞ்சன இருளையோ நான் அகம் என அனுபவிப்பேன். வஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார். பஞ்ச கோஷமும் விட்டப்பால் பார்க்கின்ற பொழுது விஞ்சிய அது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன். அஞ்சன இருளையோ நான் அகம் என அனுபவிப்பேன். வஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார். இப்போ இந்த 5 கோஷத்தையும் நான் தாண்டிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற சிஷ்யன் என்ன சொல்கிறான், பஞ்ச கோஷமும் விட்டு அப்பால் பார்க்கின்ற பொழுது இவையெல்லாம் நான் அல்ல அப்படின்னு நான் நிஷேதம் பண்ணி பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியலையே. இப்போ நம்ம புதுசாக கீத கிளாஸில் மெடிடேஷன் எடுத்துகிட்ருக்கோம். புதுசாக வர்றவங்க 2-3 பேர் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு உட்கார்ந்தேன், எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல, பிளாங்க் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு. இப்போ அதே மாதிரி ஒரு புதுசாக வர சிஷ்யன் அவன் கேட்குறான், பாலே விஞ்சியது, பால்னா அபாவம், எண்ணங்கள் அற்ற ஒரு நிலை, ஒன்றுமே தெரியலையே, அப்போ நான் இல்லையே, எனக்கு எதுவுமே தெரியல, அப்போ நான் இருந்தேனா இல்லையான்னு அவனுக்கு ஒரு டவுட் வருது. பாலே விஞ்சியது அது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன். இந்த எண்ணங்கள் அற்ற ஒரு நிலை எனக்கு இருக்கே அஞ்சன இருளையோ நான் அகமென அனுபவிப்பேன். வஞ்சமில் குருவே என்ற மகன் மதி தெளிய சொல்வார். வஞ்சமில் குருவே, வஞ்சமில்னா சுயநலம் இல்லாத குரு, தன்னுடைய சுயநலம் எதுவும் இல்லாத அந்த குரு கிட்ட கேட்குறான். பஞ்ச கோஷத்தையும் கடந்து பார்க்கின்ற பொழுது பால்னா என்னது, அபாவம், விருத்தி இல்லாத ஒரு அபாவம், ஒரு பிளாங்க்னஸ், எண்ணங்களற்ற ஒரு நிலை எனக்கு தெரியுது. அங்கே எதுவுமே இல்லை, அப்படி ஒரு நிலை எனக்கு தெரியுதே. அது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன். அஞ்சன இருளையோ நான் அகமென அனுபவிப்பேன். அஞ்சன இருள்னா மை இருட்டு, ஒரே கும் இருட்டு, எதுவுமே இல்லை, எதுவுமே தெரியல, அந்த நிலையில் எனக்கு எதுவுமே தெரியல, அதான் நானா அப்படின்னு கேட்குறேன். அங்கே ஒன்றுமே இல்லையே, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்ல போகிறாரு, அந்த ஒன்றுமே தெரியலன்னு ஒருத்தர் சொன்னா இல்லையா, அவன்தான் நீ அப்படின்னு சொல்ல போகிறாரு. நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இது பாராயணம் பண்ணிடுவோங்க. சத்தோடு சித்தானந்தம். சத்தோடு சித்தானந்தம் சமம் திரம் சாட்சி ஏகம் நித்திய வியாபி ஆன்மா நீ அதுவா அறிந்து பொத்தொடு ஜடதுக்காதி பொருந்து வேதங்களான
குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய் பஞ்ச கோஷமும் விட்டப்பால் பார்க்கின்ற பொழுது பாலே விஞ்சியதது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன் அஞ்சன இருளையோ நான் அகம் என அனுபவிப்பேன் வஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார். ஓம் ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. कैवल्य शक्ति गणपति की